ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இதுதான் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்டுக்கான ஒரு ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட அந்த வெயிட்டேஜ் எவ்வளோ இருந்துச்சு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸும் ஒரு அனாலிசிஸ் மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வர பாருங்க. இந்த யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோல என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பர்டிகுலரா அந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டேஜ் லாஸ்டா நடந்த ஒரு 2 எக்ஸாமோட அந்த வெயிட்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். சரியா? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி டாபிக் வைஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுல எதெல்லாம் லோ வெயிட்டேஜ், ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், அந்த டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸோட அந்த ஒரு ஸ்கிரீன் கிளிப்பிங்குமே நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ சிலபஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் டிஃபர்மேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பார், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீமுக்கு, ஜியாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செக்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் பீம் டி டு பெண்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஷாஃப்ட் டி டு டார்சனு, அதுக்கப்புறம் பின் ஜாயிண்டட் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் வித் வெர்டிக்கல் லோட் ஆன் நோடல் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2 எக்ஸாமோட வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2021 பார்த்தோம் அப்படின்னா 21 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் யூனிட்ல இருந்து மட்டும். ஸோ 31.5 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சு. 2023 பார்த்தீங்க அப்படின்னா 21 கொஸ்டின், ஸோ 31 அதே மார்க்ஸ் தான். சரியா? ஸோ ஆவரேஜா வந்து நமக்கு ஆவரேஜே பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு கேட்டோம் அப்படின்னா மொத்தம் வந்து 10 யூனிட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின் கவர் ஆகும். ஸோ இது வந்து எபோ ஆவரேஜா தான் இருக்கு. 21 கொஸ்டின் 22 கொஸ்டின்ங்கிறது எப்பயுமே எபோ ஆவரேஜா தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2021ல இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 23லயும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஃபர்மேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பார்லையும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இதெல்லாம் வந்து நல்ல வெயிட்டேஜ் உள்ள டாபிக் தான் கொஞ்சம். அதுக்கப்புறம் இதுல பாருங்க 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்ல இங்க 5 கொஸ்டின், இங்க 4 கொஸ்டின் அப்படிங்கிற ரேஞ்சில் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜியாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நல்ல வெயிட்டேஜ் தான் உண்மையிலே. அதே மாதிரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அந்த டாபிக்ல பார்த்தோம் அப்படின்னா 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டார்சன்ங்கிற டாபிக்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பின் ஜாயிண்டட் பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வென் கம்பேர்டு டு அதர்ஸ் இந்த 5, 3, 4ன்னு வரதெல்லாம் உண்மையிலேயே நல்ல வெயிட்டேஜ். ஆக்சுவலா இந்த டாபிக் ஃபுல்லாவே நல்ல வெயிட்டேஜ் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் நல்லா இன்க்ரீஸ். அப்புறம் ஹை வெயிட்டேஜ் அண்ட் லோ வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட், ஜியாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ், டார்சன், இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது. லோ வெயிட்டேஜ்ன்றதுல அந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், டிஃபர்மேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பார், அதுக்கப்புறம் அந்த பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லோ வெயிட்டேஜ் கீழே வரும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல பாருங்க 21ல கேட்ட கொஸ்டின்ஸ் சிம்பிளா வந்து அந்த நம்ம அதாவது எலாஸ்டிக் லிமிட்ல வந்து ஹூக்ஸ் லா என்ன என்ன வந்து நமக்கு சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு தான் அது சொல்லும். ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்க. இந்த லெவல்ல தான் இருக்கும் ஜேடிஓ கொஸ்டின் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு காம்போசிட் செக்ஷன்ல வந்து 4 டிஃபரெண்ட் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன் ஆல் டிஃபரெண்ட் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும், ஸ்ட்ரெயின் தான் சேமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல வந்து டேஸ் இஸ் நார்மல் ஃபோர்ஸ் பெர் ஏரியா தட் காஸ் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் இன் லென்த். இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே டென்சில் ஸ்ட்ரெஸ், டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். சரியா? அதை வச்சு எழுதிடலாம். ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின் கேட்கறாங்க. யூனிட் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப 21ல கேட்ட கொஸ்டின்ஸ் பாருங்க, அது ரெலவெண்டாவே 22லையும் 23லையும் கேட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. சரியா? ரொம்ப ஒரு பேசிக் நேச்சரா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ல வந்து லோடு இதெல்லாம் அப்ளை ஆகுற மாதிரி கொடுத்துட்டு அதனோட அந்த எலாங்கேஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. இது நார்மலா நமக்கு ஏஇ வேல்யூவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிளா டைரக்டா அப்ளை பண்ணிட வேண்டியதான். சரியா? WL டிவைடட் பை 2AE அப்படின்னு போட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் கிடைச்சிரும்.
அதுக்கப்புறம் எது வந்து லெங்த் வைஸ் இருக்கக்கூடிய அந்த சேஞ்ச சொல்லக்கூடியது அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரெயின். சரியா? இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா முன்னாடி அதாவது இதுல பாருங்களேன் ஒரு ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்க. இதுல ஒரு சம் அது ரெலவெண்டா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சம் அது ரெலவெண்டா வந்திருக்கு பாருங்க. சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ண சம். எலாங்கேஷன் தான். சரியா? டெல்டா எல்ங்கிறது PL by AE. சரி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அங்கேயும் அதே மாதிரி தான். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே ஆன்சர் கிடைச்சிரும். ரெண்டுலயுமே எலாங்கேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல என்ன கேட்டிருந்தாங்க? அந்த ஸ்ட்ரெயின் ரிலவெண்டா ஒன்னு கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? லீனியர் ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. சரியா? இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? லேட்டரல் ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் இப்படிதான் ரிலேஷன் வச்சு நம்ம படிக்கணும். அதாவது இப்போ 21 நீங்க 23 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 21ல இருக்கக்கூடிய கொஸ்டின் டாபிக் எடுத்துட்டு அதுல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் அது ரெலவென்ட் டாபிக் அதை பேஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கணும். சரியா? அதே மாதிரி பாருங்க சியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பொறுத்தளவு பெண்டிங் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும் அப்படிங்கிற டேர்ம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிஞ்சிடு ஜாயின்ல எவ்வளவு அந்த ரியாக்ஷன் காம்பவுண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு வெர்டிக்கல் ஒரு ஹரிசாண்டல் மொத்தம் 2 இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்து 23ல கேட்டிருப்பாங்க பாருங்க. இப்போ 21ல அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு அந்த ஷேப் என்ன? இந்த ஷேப் இல்லாத கொஸ்டினே இருக்காதுப்பா. சரியா? இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷன் இதுவுமே இல்லாத கொஸ்டின் ஏஐ கொஸ்டினே நீங்க பார்க்க முடியாது. சரியா? பெண்டிங் மொமெண்ட் 0 அல்லது பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் இட் சைன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 21ல பாருங்க ஃபார்முலா கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அட் த சப்போர்ட் ஆஃப் கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு UDL. ஒரு கேண்டிலிவர் பீம்ல UDL த்ரோ ஆக்ட் ஆகுது அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் 23ல கேட்ட கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்னா என்ன? ரொம்ப ஈஸியானது. சரியா? ரொம்ப பேசிக்காவே கேட்டுட்டாங்க. 21 கம்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் ஈஸி தான். நான் சொன்னல அந்த ஒரு டேபிளேஷன்ல இருந்து வரும்னு. அதாவது இந்த கொஸ்டின் இந்த மாடல் இருக்கு பாத்தீங்களா? இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன், பேரபோலா, கியூபிக் பேரபோலா, ஸ்ட்ரெயிட் லைன். இதே இதுல 23ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வேற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அந்த டேபிளேஷனை பார்த்துட்டீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க பேரபோலா அதே தான். லீனியர்லா, கியூபிக்லா. சரியா? சோ அதே டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுல என்ன கேட்டிருந்தாங்க? கேண்டிலிவர்ல பெண்டிங் மொமெண்ட் கேட்டிருந்தாங்க. இங்கேயும் அதே தான். அங்க UD கொடுத்திருந்தாங்க. இங்க பாயிண்ட் லோடு. அப்ப ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இன்னொரு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்றது தெளிவா தெரியுதுல. அதே மாதிரி பாயிண்ட் லோட் வந்து ஒரு கேண்டிலிவர் பீம்ல இருக்கும்போது ஷியர் ஃபோர்ஸோட ஷேப் அந்த டேபிளேஷன்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க பாருங்க. ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷனை பொறுத்தளவு செமி சர்க்குலர்ல ரேடியஸ் R அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சென்ட்ராய்டுக்கான ஃபார்முலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4R/3π. அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன் சர்க்குலருக்கு D/4. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான். நம்ம கொடுத்த ஃபார்முலாஸ்லேயே இருக்கும். அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க பாருங்க. சரியா? சர்க்குலர் செக்ஷனுக்கு 5d⁴/64. அதுக்கப்புறம் அதே இதுல ஒரு சம்மு கொடுத்து கேட்டிருக்கேன். ஆனா ரெக்டாங்குலர். ஸோ நீங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெக்டாங்குலர், சர்க்குலர், ட்ரையாங்குலர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதை பேஸ் பண்ணி சம் வரும், இல்லை அதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த சென்ட்ராய்டு மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு சர்க்கிளுக்கு dB2 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பெர்பெண்டிகுலர், அதாவது வந்து என்ன அப்படின்னா அங்க வந்து IXX IY கேட்டிருக்காங்க, இங்க IZZ கேட்டிருக்காங்க. அதாவது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற மாதிரி. சரியா? 5d⁴/3 அதனாலதான் வருது. ஏன்னா 2 டைம்ஸா மல்டிபிள் ஆகும் அது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸஸ் இன் பீம் டியூ டு பெண்டிங் அப்படிங்கிற பொறுத்தளவு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. லீனியரா இருக்கும். சரியா? இது ஜென்ரல் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இன் ரெக்டாங்குலர் பீம் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ்ல எப்படி இருக்கும்? சரியா? ரெக்டாங்குலர் பிலோ நியூட்ரல் ஆக்சிஸ். ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்ல 0 தானே. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸோட டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ்ல 0, இது கம்ப்ரசிவ், இது டென்சைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ் ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்னு கொடுத்துட்டாலே M/Z இது எல்லாருக்குமே தெரியும். சரி, அது கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 23ல பாருங்க அதாவது சைட்ஸ் வந்து ஹரிசாண்டல் டு டயகனல் ஹரிசாண்டல் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அது ரேஷியோ கேட்குறாங்க. அது ரெண்டு வேல்யூவையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். 1.414 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்புறம் நியூட்ரல் ஆக்சிஸ்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன? இப்பதான் சொன்னேன். நியூட்ரல் ஆக்சிஸ்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப அங்க ஒரு கொஸ்டின் நியூட்ரல் ஆக்சிஸ்ல பிலோ நியூட்ரல் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல. இங்க வந்து அட் நியூட்ரல் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. சரியா? மித்த கொஸ்டின்ல கூட இவ்வளவு ரிலேஷனா நீங்க பார்க்க முடியாது. இந்த JDO கொஸ்டின் எப்பயுமே முன்னாடி இருக்க கொஸ்டினை பேஸ் பண்ணி அப்படியே கேட்பாங்க.
சரியா? தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்வெர்ஸ்லி வேரி ஆகும் அப்படின்ட்டு ரேடியஸ் தான். அது ஜஸ்ட் நீங்க ஃபார்முலா எழுதினீங்க அப்படின்னாலே கிடைக்கும். அதாவது m by i ஈக்குவல் டு சிக்மா பை y ஈக்குவல் டு e by r அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ரிலேஷனை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் செக்ஷன் மாடல்ஸ் ஆஃப் ஹாலோ ரெக்டாங்குலர் செக்ஷன் கேட்டிருக்காங்க. bd cube minus bd cube by 6d. சரியா? அதுக்கப்புறம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ஃபைபர் எபோ நியூட்ரல் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ ஒரே டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் பாருங்க. அட் நியூட்ரல் ஆக்சிஸ்ன்றது இதே எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எபோ நியூட்ரல் ஆக்சிஸ்ன்றதும் கேட்டிருக்காங்க. 2021ல பிலோ நியூட்ரல் ஆக்சிஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? அப்போ ஒரு டாபிக் எடுத்தா சுத்தி சுத்தி அதுலயே தான் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த டார்சன் டாபிக்ல இருந்து இதுல வந்து சிம்பிளா ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா? அதாவது அந்த போலார் மாடலர்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இன்டியூஸ் ஆகும் இதுல வந்து இந்த கே ஷேப்ல இன்டியூஸ் ஆகும் ஆக்சுவலா. அதாவது சென்டர்ல ஜீரோவாகவும் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மேக்சிமமாகவும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க சென்டருங்க கேட்டாலும் சரி, இல்ல அட் த கார்னர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த அவுட்டர்னு கேட்டாலும் சரி நீங்க எழுதிடலாம். ஷாஃப்ட் எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணணும்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே சரி, ஸ்ட்ரெங்தா இருக்கணும், நல்லா ரிஜிடிட்டியா இருக்கணும். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதை தெரிஞ்சுக்கணும். சரியா? லெங்த் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1 டிகிரிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. பை டிவைடட் பை 180, இது எல்லாருக்குமே தெரியும். சரியா? அதே மாதிரி ஹாலோ ஷாஃப்ட் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னா மோர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அது சாலிடை கம்பேர் பண்ணும்போது. சரியா? எல்லாம் ரொம்ப பேசிக்காவே கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் 23ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா 2 ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகும்போது தேர்ட் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0ன்னு ஒரு லா இருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த ஏசிங்கிறதுல ஃபோர்ஸ் 0வா இருக்கும். அதுக்கப்புறம் பின் ஜாயிண்டட் பெர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்றதுல வந்து இந்த நான் இது வந்து லெஸ்ஸா இருந்தா என்ன டெஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. மோர் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல வேர்டு வந்துருந்துச்சு அப்படின்னா ரிடன்டன்ட்னு சொல்லுவாங்க. ஈக்குவல்னு வந்துருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கும் பாருங்க. இந்த இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, லெஸ்ன்னு கேட்டிருக்காங்களா, இங்க மோர்னு கேட்டிருக்காங்க. மோர்னா ரிடன்டன்ட். நான் இப்பதானே சொன்னேன். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு அதாவது டயக்ராம் ஆஃப் அ ட்ரஸ் drawn to scale and marked with loads and support reaction is known as space diagram அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இது ஆகுது, ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் ரிலேஷன் இருக்கும் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு. சரியா? அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா கரெக்டா சொல்லுவாங்க. எல்லாருமே எல்லாமே படிச்சுட்டு போயிட்டு எழுதுறவங்க கிடையாது. கிளியர் பண்ண எல்லாருமே 100% சிலபஸை முடிச்சுட்டு போயிட்டு எழுதுறவங்க கிடையாது. அவங்க வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. சரியா? நான்லாம் கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே படிக்கிறது அடுத்த எக்ஸாமுக்கு. சரியா? அதை சரௌண்ட் பண்ணியே படிக்கணும். இப்ப லீனியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க, லீனியர் ஸ்ட்ரெயின் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஸ்ட்ரெயின்ல 2 டைப் இருக்கு, லீனியர் அண்ட் லேட்டரல் ஸ்ட்ரெயின். அடுத்த டைம் லேட்டரல் ஸ்ட்ரெயின் கேட்பாங்க, இல்ல லீனியர் ஸ்ட்ரெயினே கேட்கலாம், இல்ல அது ரெலவெண்டா ஏதாவது ஒரு வேல்யூஸ் கேட்கலாம். அது அந்த டாபிக்கை தரவா வச்சிடணும். ஒரு டைம் எக்ஸாம் கொஸ்டின்ல தொட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டாபிக்கை தரவா வச்சுட்டு தான் அடுத்த டாபிக்குள்ள போகணும். நம்ம ஃபுல்லா எல்லா டாபிக்ஸையும் படிக்காம அந்த டாபிக்ஸை ஃபுல்லா அப்படியே கவர் பண்ணிட்டு மூவ் ஆகுற மாதிரி இருக்கணும். இதான் வந்து இப்போ நம்மளோட டைம் டேபிள். நம்மளோட அந்த ஒரு கோர்ஸ் லான்ச் பண்றோம்ல, ஸ்டார்ட் பண்றோம்ல, அதனோட டைம் டேபிள் மண்டே டு சாட்டர்டே வரை உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். அதாவது 7 செஷனு. அதாவது டெக்னிக்கல் கான்செப்ட், டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற மாதிரி 2 செஷன் இருக்கும். ஜிஎஸ் கான்செப்ட் 1, 2 அப்படின்ற மாதிரி 2 செஷன் இருக்கும். மென்டல் அபிலிட்டிக்கு ஒரு செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டெஸ்ட் பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜிஎஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சண்டே பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரிவிஷன், அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டியோட ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஒரு சப்ஜெக்ட் நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்லை இதுதான் நம்மளோட சாம்பிள் ஷெடியூல். ஆக்சுவலா இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன ஷெடியூல் ப்ரொவைட் பண்ணுமோ அதான் கொடுத்துருக்கோம். சரியா? மேக்ஸிமம் சிலபஸுக்கு தான் உங்களுக்கு கொடுப்போம். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் டேல பார்த்தீங்க அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அந்த ரிலவெண்டான டாபிக், டே 2ல அந்த ஹைட்ராலிக்ஸ் அண்ட் கன்வெயன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டட் டாபிக், டே 3ல அந்த டீசாலினேஷன் ரிலேட்டட் டாபிக், டே 4ல பார்த்தீங்க அப்படின்னா சீவர் அப்பர்டனன்சஸ் அது ரிலவெண்டா,
டே 5ல டிசைன் ஆஃப் ஸ்ட்ராம் சீவர் பிளம்பிங் சிஸ்டம் பத்தி, டே 6ல அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட டெஸ்ட் பிடிஎஃப், மறுநாள் அதோட டெஸ்ட் டிஸ்கஷன். அதே மாதிரி ஜிஎஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு சாம்பிள் ஷெட்யூல். குவாலிட்டி டாபிக் மட்டும் கொடுத்துருக்கோம். ஒரு 10 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 1ல வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் அதோட சாலியன் ஃபீச்சர்ஸ். டே 2ல பிரியாம்பிள் இந்த டாபிக். டே 3ல சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டே 4ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அந்த டாபிக்ஸ். டே 5ல ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அந்த யூனியன் லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டடா. டே 6ல பார்லிமெண்ட். 7ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். 8ல அந்த எலெக்ஷன் ரூல் ஆஃப் லா, அது ரெலவென்ட் டாபிக். 9ல அஃபீஷியல் லாங்குவேஜஸ். 10ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ், கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து ஆப்டிக்கும் கொடுத்துருப்போம். டே 1ல பார்த்தோம் அப்படின்னா டே 1 அண்ட் 2 வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். 3 அண்ட் 4ல பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 5 அண்ட் 6ல ஹெச்சிஎஃப். 7 அண்ட் 8ல எல்சிஎம். அதுக்கப்புறம் 9 அண்ட் 10ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக். சரியா? ஸோ உங்களுக்கு கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் இப்படி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃபைட்டர்ஸ் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்றோம். இந்த ஜேடியூ எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22 அப்போலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபைட்டர்ஸ் பேட்சை பொறுத்தளவு ஆக்சுவல் ப்ரைசிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைசிங் தான் தமிழ்நாடு லெவலில் ப்ரொவைட் பண்றோம். அதுலேயுமே ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வந்து வெரி வெரி லோயஸ்ட் ப்ரைசிங் தமிழ்நாடு லெவலில் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். சரியா? நீங்க வந்து அதர் அகாடமிஸோட கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். ப்ரைசிங் என்ன, அதோட அந்த டீடைல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். சரியா? அதே மாதிரி ஸ்பார்க்ஸோட அந்த ஸ்காலர்ஷிப் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப், யார் யாரெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைல் பண்ணலாம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப், ஏஜ் எபோவ் 30 இருக்கவங்க, சேலரி லெஸ் தென் 25,000 இருக்கவங்க, பிசிக்கலி சேலஞ்சு, ஜாப்லெஸ், அதர் அகாடமிஸோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், மோர் தென் 2 அட்டெம்ப்ட் அல்லது 3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப் ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கோம். அதர் அகாடமிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் எந்த அளவுக்கு நம்ம கோர்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா 600+ லைவ் கிளாஸஸ். அதில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்கார்டட் வீடியோஸ் அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து 100+ டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம். அதில் இதில் 15 to 20 அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. டெய்லி 5 to 6 லைவ் செஷன்ஸ் கொடுக்குறோம். அதர் இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு டீச் பண்றோம். அதே மாதிரி ஆஸ்பிரன்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டிஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 1800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய அகாடமி, லெஸ் தென் 200 பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி தான் இருக்காங்க மோஸ்ட்லி. நீங்க வந்து போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸும் வாட்ச் பண்ணிக்கலாம். அதர் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி லைவ் இருக்கும், இல்லை ஒன்லி ரெக்கார்டட் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமை பொறுத்தளவு 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட கிளாஸஸ்ல இருந்து வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்குமே 180+ டெக்னிக்கல் கொஸ்டின், 80+ ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட அந்த கிளாஸஸ்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஜேடியூ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் சிவி லிஸ்ட் வரும்போது அதுல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட அந்த இதுவும் கொடுத்துருந்தோம், டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி நீங்க சேனல்ல இருக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைஸிங்ல. ஓகேவா? ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியணும் அப்படின்னா நம்மளோட நம்பர் வந்து என்ன அப்படின்னா 9677711366. இதான் நம்மளோட கான்டாக்ட் நம்பர். இதுக்கு கால் பண்ணி நீங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். சரியா? அதாவது இந்த கோர்ஸ் ரெலவெண்டா டீட்டெயில் தெரியணும் அப்படின்னாலும், இல்லை நம்ம வந்து ஏஇ பேட்சும் இதில் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இது எது ரெலவெண்டான டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த 9677 அதுக்கப்புறம் 11366. சரியா? 11366 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.